வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 19வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் காலை உணவின் போது, பூரணி, நாளைக்கு டவுனுக்கு போறேன், நீயும் வரையா என கேட்டான் புகழ். இல்லைங்க மச்சான், அத்தை ஏதோ கம்பு புடைக்கணும்னு சொன்னாங்க, வேலை இருக்குங்க மச்சான் என சொன்னாள் பூரணி. அதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க, நீ வா போயிட்டு வந்துடலாம், இல்ல இன்னைக்கே அந்த வேலையை முடிச்சிடு என சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஆமாம்டா, குத்தாலத்தில் குளிக்க போக கும்பகோணத்துல துணியை அவுத்தானா ஒருத்தன், நல்லா இருக்குடா உங்க நியாயம் என கேட்டுக்கொண்டே பேச்சு உள்ளே வர, அவரை கண்டதும் புகழ், அது வந்துமா, நான் என்ன சொன்னேன்னா என தடுமாற, அதற்குள் அக்கா அக்கா என்ற சத்தம் கேட்டதும், பாரி சத்தம் போல கேக்குது என சொல்லியபடி வெளியே வந்த பூரணி அங்கு நின்று கொண்டிருந்த பாரியை பார்த்ததும், ஏ பாரி, எப்படி வந்த என்றபடி அவள் அருகில் சென்றவள் முகம் எல்லாம் சந்தோஷம் நிறைந்திருக்க, எப்படி இருக்க பாரி, யாரு கூட வந்த, அம்மா அப்பா வந்திருக்காங்களா, எங்க காணோம் என கேட்டுக்கொண்டே அவள் கைகளை விடுத்து வெளியில் பெற்றோர்களை தேட பார்த்து கொண்டிருந்த பாரிக்கோ கண்களில் கண்ணீர் தேங்கிவிட்டது. அக்கா, அம்மா அப்பா எல்லாம் வரல, நான் தான் வந்தேன் என அவள் சொல்லவும் முகத்தில் இருந்த உற்சாகம் சட்டென்று குறைந்துவிட, அவங்க வரலையா என உள்ளே சென்ற குரலில் கேட்கவும், அதற்குள் பேச்சியம்மா, வந்த பிள்ளைய இப்படி வாசல்ல நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்க, உள்ள கூட்டிட்டு போ பூரணி என ஒரு அதட்டல் போடவும், அதற்குள் புகழும், பாரி நீ உள்ள போமா என்றான். உடனே தங்கையின் பக்கம் திரும்பியவள், சரி சரி, உனக்காவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சே, வா பாரி உள்ள போகலாம் என வருந்தி மறைத்து அவளை அழைத்து சென்றாள். அவளது முகமாற்றத்தை புகழும் கவனித்துத்தான் இருந்தான். முன்பெல்லாம் அடிக்கடி அம்மா வீட்டிற்கு போகலாம் என்ற பூரணி சில நாட்களாக அதை பற்றி கேட்பதில்லை. ஆனால் அவள் மனதிற்குள் வைத்து வேதனைப்பட்டிருக்கிறாள் என்பதை இப்போது புகழ் புரிந்து கொண்டான். புரிந்த என்ன பயன், வாய்ச்சண்டை கை சண்டையாக இருந்தால் தீர்வுண்டு. இந்த உரிமை போராட்டத்திற்கு தீர்வு என்பதே விட்டு கொடுப்பதுதான். தகுதியும் தராதரமும் ஒரே நிலையில் இருக்கும்போது நான் ஏன் இறங்கி செல்ல வேண்டும் என இளரத்தம் சொல்ல, வயதிலும் அனுபவத்திலும் மற்றும் குடும்பத்திலும் பெரியவனான நான் ஏன் இறங்கி செல்ல வேண்டும் என பெருவட்டம் கேட்க, விடை இல்லாத வினாவிற்கு விடை தேடி பயன் என்ன? பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்க பாரி என கேட்க, சூப்பரா எழுதியிருக்கங்கா, கண்டிப்பா டாக்டர் சீட் கிடைச்சிடும் என நம்பிக்கையுடன் சொன்னாள் பாரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரி, நான் தான் படிக்கல, நீயாவது நல்லா படிச்சு டாக்டர் ஆயிடு, அப்பதான் நம்ம அப்பாவுக்கும் பெருமையா இருக்கும் என்றாள் பூரணி. அதெல்லாம் வாங்கிடலாம் விடு என்றவள், நீ எப்படிக்கா இருக்க, என் வீட்டு பக்கம் வரவே இல்லை, அம்மா தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ நல்லா இருக்கியாக்கா, மச்சா உன்னை நல்லா பாத்துக்கிறாரா, நீ கொஞ்சம் குண்டாயிட்டக்கா என அவள் பேசிக்கொண்டே செல்ல, நான் நல்லா இருக்கேன் பாரி. என்னடி சொல்ற, நெசமாத்த சொல்றியா? ஐயோ, ஏற்கனவே இந்த பாண்டி என பூசணிக்காய்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான், நீ வேற இப்படி சொல்லிட்டியே என அவள் சிறு பிள்ளை போல கவலைப்பட, பாண்டியின் பெயரை கேட்டதும் பாரியின் கண்களில் மின்னல் தோன்ற, பாண்டி மச்சான் இங்கதான் இருக்காரா, படிப்பு முடிஞ்சிருச்சா என ஆர்வமுடன் விசாரித்தாள். இங்கதான் இருக்கான், படிப்பு முடிஞ்சிருச்சு, வெளிநாட்டுக்கு படிக்க போன்னு உங்க மச்சான் சொன்னாப்படி, அதுக்கு ஏதோ பரீட்சை எழுதணுமாம், அதுக்காக டவுனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் என்றாள் பூரணி. ஓ, அப்ப மச்சான் வெளிநாடு போயிடுவாரா என அவள் கேட்கவும், அதெல்லாம் தெரியாது பாரி, நீ அவனை விடு, நம்ம கதையை பேசுவோம் வா, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க, அப்புறம் இந்த மணி சாந்தி 2 பேரும் வந்தாங்களா, வேற என்ன விஷயம் என ஊர்கதை பேச, பாரியும் அனைத்திற்கும் பதில் சொல்லி கொண்டிருந்தாள். அதற்குள் பேச்சியம்மாள் காஃபி போட்டு கொண்டு வர, அவரிடம் நல்லா இருக்கீங்களா என நலம் விசாரித்தவள், உங்களுக்கு எதுக்கத்த சிரமம், நான் இப்பதான் வீட்டுல குடிச்சிட்டு வரேன் என பாரி சொல்லவும், பரவாயில்ல புள்ள, வீட்டுல பலகாரம் எதுவும் இல்லை,
அதான் காப்பி மட்டும் கொண்டு வந்தேன். குடிச்சிட்டு பேசிட்டு இருங்க, நான் மதிய சமையலை பார்த்துக்கிறேன் என சொல்லிவிட்டு சென்றார். பாரி வந்ததும் பூரணிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வீட்டையெல்லாம் சுற்றி காட்டியவள் கனகாவிடம் சென்று அறிமுகப்படுத்த, ஏற்கனவே திருமணத்தில் பார்த்து இருந்ததால், ஏங்கா இந்த அக்காவுக்கு வாய் துடுக்க அதிகமாச்சு, நீ கொஞ்சம் பார்த்து இரு என தமக்கையை எச்சரிக்க, அப்படியெல்லாம் இல்ல புள்ள, படபடன்னு பேசுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க என்றாள் பூரணி. அப்புறம் அத்தை இப்படிக்கா, இப்ப நல்லாத்தான் பேசுறாங்க, ஆனா ஊர்ல எல்லாம் இவங்கள என சொல்லி நிறுத்த, அவங்களும் அப்படித்தான் பாரி, தப்பு செஞ்சா திட்டுவாங்க, மத்தபடி நல்லவங்க தான், நானும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குவேன் என சொல்லவும் பாரிக்கு பூரணியை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. நீ ரொம்ப மாறிட்டக்கா என அவள் சிரித்து கொண்டே சொல்லவும், நானா மாறல பாரி, சூழ்நிலை என்னை இப்படி மாத்திடுச்சு என சொல்லும் போதே அவள் குரலில் வெறுமை தெரிய, அக்கா என அதிர்ந்தபடி பாரி அவள் முகத்தை பார்க்கவும், அதற்குள் பூரணி சாப்பாடு செஞ்சுட்டேன், உன் தங்கச்சி சாப்பிட சொல்லு என பேச்சியம்மாவின் குரல் அவர்களது பேச்சை தடுக்க, தோ வந்துட்டோம் அத்த என்றபடி பாரியை சாப்பிட அழைத்து சென்றாள் பூரணி. அவள் சாப்பிட அமரவும் பாண்டி உள்ளே வரவும் சரியாக இருந்தது. தோ பாண்டி வந்துட்டான், பூரணி அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை என்றார் பேச்சி. உள்ளே நுழைந்தவன் பாரியை பார்த்து புருவத்தை சுழிக்க, பாரியும் இப்போதுதான் பாண்டியை பார்க்கிறாள். சிறு வயதில் பார்த்தது, பெரியவனான பிறகு புகழை பார்த்திருக்கிறாள், பாண்டியை பார்த்தது இல்லை. மாணிக்கத்தை பாண்டிக்கு பிடிக்காது. அவர் இருக்கும் திசை ஊர் என்றாலே எதற்கும் செல்ல மாட்டான் பாண்டி. அதனால் விழாக்களுக்கு கூட புகழ்தான் வருவான். பாண்டியும் பாரியும் பல வருடங்களுக்கு பின் இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறார்கள். இருவரும் பார்த்து கொண்டே இருக்க, என்ன பாண்டி, என்ன பாண்டி, யாருன்னு தெரியலையா? அட நீதான் கண்ணாலத்துக்கு இல்லல்ல, நம்ம பூரணி தங்கச்சி பாரிஜாதந்தான் என பேச்சியம்மாள் அறிமுகப்படுத்த, ஓ என ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லியவன் அதற்குள் பூரணி அவனை சாப்பிட அழைக்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றபடி அறைக்குள் நுழைந்து கொண்டான். பாரியும் பாண்டியை சிறு வயதில் பார்த்தது, பிறகு அவள் விடுதிக்கு சென்று விட்டதால் தோழிகள்தான் அடிக்கடி பேருந்தில் வம்பு செய்கிறான் என புகார் சொல்வார்கள். சில சமயம் வண்டியில் செல்லும் போது அதுவும் பின்புறம் மட்டும் அவளது தோழிகள், இங்க பாரு உங்க பாண்டி மச்சான் போறான் என சொல்லும் போது பார்த்திருக்கிறாள். பரவாயில்ல, நம்ம ஆளு புகழ் மச்சா மாதிரி இல்ல, நம்ம உயரத்துக்கும் நரத்துக்கும் ஒத்து வரும் என மனசுக்குள் சொல்லி கொண்டாள். வேலை முடித்து வந்த புகழ் பாரியுடன் சிறிது பேசிவிட்டு பின்னர் பாண்டியை அழைத்து, பாண்டி, பாரி முதல் முறை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகலாம் என்றான். பூரணிக்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தங்கள் வீட்டு சொந்தங்களை புகுந்த வீட்டில் நன்றாக கவனிக்கும் போது எந்த பெண்ணும் உள்ளம் குளிர்ந்து போவாள். பூரணி நிலையும் அதுதான். பாண்டியோ டிக்கெட் எடுத்து வர பாண்டி, புகழ், பூரணி, பாரி நால்வரும் தியேட்டருக்கு வந்தனர். பாரிக்கோ பாண்டியோடு சினிமாவுக்கு வருவதில் ஏகப்பட்ட சந்தோஷம். அதற்காகவே நன்றாக அலங்காரம் பண்ணியிருந்தாள். பூரணியோ திருமணத்திற்கு பின் முதன்முறையாக புகழோடு படம் பார்க்க வருகிறாள். அந்த சந்தோஷமே அவளை அழகாக காட்டியது. தியேட்டர் உள்ளே நுழைந்ததும் பாண்டியை பார்த்ததும் அங்கு இருக்கும் சில இளவட்டங்கள் வேகமாக அவனை நோக்கி வந்தவர்கள், என்ன தலைவர சொல்லாம வந்திருக்கீங்க, எங்க உங்க கூட்டாளிங்கெல்லாம், எத்தனை டிக்கெட் வேணும், நீங்க எப்பவும் கேட்கிற கார்னர் சீட் போடுறோம் தலைவா என்றபடி அவனை சூழ்ந்து கொண்டனர். அச்சோ, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க என மனதிற்குள் புலம்பியவன், நான் டிக்கெட் எடுத்துட்டேன் வேண்டாம் என அவர்களிடம் இருந்து விலகி வர, பார்ப்பதற்கு ரவுடிகள் போல் அவர்கள் தெரியவும் புகழோ பாண்டியை முறைத்தவன், ஏண்டா நீ இவங்களுக்கு தலைவனா என கோபமாக கேட்க, ஐயோ இல்லங்கண்ணா, சும்மா இவனுங்களா சொல்றானுங்க, இந்த பசங்கெல்லாம் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கானுங்க என மழுப்பவும் பாரியோ அவன் தடுமாற்றத்தை கண்டு சிரித்து கொண்டு நின்றாள். அதற்குள் பூரணி எடை மிஷினை பார்த்ததும் அதில் நிற்க வேண்டும் என சொல்ல,
புகழ் தடுத்தும் அவள் அடம் பிடிக்க, டேய் பாண்டி, நாங்க போயிட்டு வந்துடுறேன், நீங்க இங்க நில்லுங்க என்றபடி பாரியை பாண்டியுடன் விட்டு சென்றான். பாண்டியோ புகழ் அங்கிருந்து நகர்ந்தால் போதும் என்ற நிலையில், நீங்க போயிட்டு வாங்கண்ண, நான் பாத்துக்கிறேன் என வேகமாக தலையாட்டினான். அவனது செயலை கண்டு பாரி மீண்டும் சிரித்தவள், ஏனுங்க மச்சான், இவங்க காலேஜ் படிக்கிறாங்களா என கேட்கவும், அவளது சிரிப்பே அவள் நம்பவில்லை என அவனுக்கு உணர்த்த, அம்மா தாயே, கண்டுபிடிச்சிட்டியா? எங்க அண்ணா கிட்ட ஏதும் போட்டு கொடுத்துடாத, நாளைக்கு தலை படம் வந்தா கட் அவுட் வைக்க இவனுக்கு தான் வேணும் என அவன் கெஞ்சுவது போல் சொல்லவும், சரி பொழைச்சு போங்க, நான் சொல்லல என அவள் பெரிய மனசு போல சொல்லவும், எல்லாம் என் நேரம் என தலையில் அடித்தபடி நின்றிருந்தான் பாண்டி. அப்போது அங்கிருந்த ஒரு கும்பல், ஹேய் அங்க பாருங்கடி, நம்ம விடுகத பார்ட்டி, என்ன நண்பா, கேர்ள் ஃப்ரெண்டோட சினிமாவா, சூப்பரா இருக்காங்க என சத்தமாக சொல்லி சிரிக்கவும், அச்சோ இது அண்ணாச்சி கடையில பார்த்த கும்பலாச்சே, மாட்டினோம், கும்மி அடிச்சிருவாங்களே என அதிர்ந்தவன், அதற்குள், யாருங்க மச்சான், அவங்க உங்க காலேஜா, என்ன விடுகதை என அவனை சந்தேக பார்வையோடு பாரி கேட்கவும், அது வந்து வந்து பக்கத்து காலேஜ் பாரி, சும்மா கிண்டல் பண்றாங்க என சொல்லி சமாளித்தவன், நீ வா நாம உள்ள போகலாம் என அழைத்து சென்றவன், நீ வசதியா உட்கார்ந்துக்கோ, உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா என கேட்கவும், அவனது அக்கறையில் மற்றதை மறந்து போனாள் பாரி. அதற்குள் புகழ் வந்துவிட ஒரு வழியாக படம் பார்த்து முடித்து வெளியே வந்தனர். மறுநாள் தனது தமக்கையுடன் பேசிக் கொண்டிருந்தவள், அக்கா நீ மாமா கிட்ட எப்படியாவது சொல்லி ஊருக்கு வாக்கா என சொல்லவும், நான் சொல்லிட்டேன் பாரி, நான் கேட்டதெல்லாம் செஞ்சு தர்றார், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பிடிவாதமா இருக்கார், ஏன்னு எனக்கே புரியல என சொல்லவும், பாரி நடந்த விவரங்களை சொல்ல, அச்சோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, ஆனா அப்பத்தான் நம்ம கிட்ட வேற மாதிரி தானே சொன்னாங்க, நானும் அதை கேட்டு புகழ் மச்சான தப்பாவே நினைச்சிட்டு இருந்த என கவலையுடன் சொன்னாள் பூரணி. ஆமாக்கா, நடந்தது இதுதான், எல்லாரும் இட்டு கட்டி பேசி பெருசு பண்ணிட்டாங்க என சொல்லவும், ஆனா அத்தை பழசையெல்லாம் மறந்து நம்ம வீட்டுக்கு வர்றது கண்டிப்பா நடக்காது பாரி, மனசுல எவ்வளோ வைராகியம் இருந்தா தனி பொம்பளையா இருந்து இவ்வளோ தூரம் இந்த குடும்பத்தை கொண்டு வந்திருப்பாங்க, உசிரே போனாலும் நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டாங்க என்றாள் பூரணி. இப்போ என்னக்கா பண்றது, அப்பாவும் இறங்கி வர மாதிரி தெரியல என்றவள். ஆனா புகழ் மச்சான் நல்லவருக்கா, அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமைய நினைச்சே பார்க்க முடியாது, நம்ம குடும்ப மானத்தை அந்த மாமா விலை பேச, ஆனா புகழ் மச்சான் தான் நான் இருக்கேன்னு சொல்லி தூக்கி நிறுத்தினார், அது அப்பா கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம், ஆனா அப்பாவுக்கு அவரோட கௌரவம் தடுக்குது என சொல்லவும், அவள் திருமணத்தை பற்றித்தான் சொல்கிறாள் என புரிந்து கொண்ட பூரணி, ஆமா பாரி, அப்பா மட்டும் புகழ் மச்சான் மத்தவங்க சொல்றத நம்பி என்ன வேண்டாம்னு சொல்லி இருந்தா நம்ம குடும்ப மானம் மரியாதை என சொல்லும் போதே அவள் குரலில் நடுக்கம் வர, உனக்கு தெரியுமா, புகழ் மச்சான் ரொம்ப நல்லவர் பாரி, அவருக்கு நான் தகுதியே இல்லை என அவள் சொல்லி கொண்டிருக்க, அப்போது உள்ளே வந்த புகழ் அவர்கள் பேசுவதை கேட்டவன் தன்னை பற்றி தன் மனைவி பெருமையாக சொல்வதை கேட்டதும் அப்படியே நிற்க, அவன் வந்ததை தங்கை கவனிக்கவில்லை. அக்கா, நீ அழக மச்சான கண்ணாலம் பண்ணாம இருந்தது எவ்வளோ நல்லது தெரியுமா, அந்த கோமதியத்தை மாமா மனசுக்குள்ள பழைய வஞ்சகத்தை வச்சுட்டு தான் அப்பாவை அப்படி அவமானப்படுத்தி இருக்காரு, அழக மச்சா உன்னை கண்ணாலம் பண்ணி இருந்தாலும் இதை சொல்லியே உன்னை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க என்றாள் பாரி. அதற்கு, எல்லாம் விதிப்படி தானே நடக்கும் பாரி, நாம நினைச்சதெல்லாம் நடந்துடவா போகுது என அவள் விரக்தியாக பதில் சொல்ல, ஏங்கா உனக்கு புகழ் மச்சான பிடிச்சிருக்கு தானே என அவள் கேட்கவும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரி, ஆனா மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி என்னை கொல்லுது, என்ன இருந்தாலும் என் பேரு கெட்டு போனது தானே, எப்படியெல்லாம் என்னை பேசிட்டாங்க, நான் நினைச்சே பார்க்கல என் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு, மனசு ரொம்ப வலிக்குது பாரி. சில சமயம் மச்சான் பேசும்போது என்னால எதிர்த்து பேச முடியல, உரிமையா என்னோட உணர்வுகளை எடுத்து சொல்லக்கூட கூச்சமா இருக்கு,
அதுவும் மச்சான் என் மேல உசிரையே வச்சிருக்கும் போது. ஆனா எனக்கு அதுக்கான தகுதி இல்லையே என நினைக்கும் போது செத்து பழைக்கிறேன் என மனதில் இருந்த வலிகள் எல்லாம் வார்த்தைகளாக வெளிவர, அக்கா நீ என்ன சொல்ற என பாரி பதறி கேட்க, இல்ல பாரி, என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே புரியல. ஆனா இந்த ரணம் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது என்றவள் மச்சானோட நல்ல மனசுக்கு அவருக்கு என்ன விட நல்ல பொண்ணா கிடைச்சிருக்கலாம் என தன் மனதில் இருப்பதை கொட்டி கொண்டிருந்தாள் பூரணி. அப்போது அவள் அருகில் நின்ற பாரி, அக்கா நீயும் ரொம்ப நல்லவதாக்கா, நீ ஏன் உன்னை குறைச்சு பேசுற? மச்சா இத பத்தி ஏதாவது சொன்னாரா என கேட்க, அவளோ வெற்று புன்னகையை சிந்தியபடி ஏதும் சொல்லாமல் எழுந்தவள், சில விஷயங்களுக்கு நாம விடை தேடக்கூடாது பாரி, தேட ஆரம்பிச்சா அதுவே நம்மை கேள்விக்குறியாக்கிடும் என ஒரு மாதிரியான குரலில் சொல்லிவிட்டு நகர, பாரியோ அதிர்ந்து போய் நின்றாள். அவர்கள் சந்தோஷமாக பேசுகிறார்கள் என கேட்க ஆரம்பித்த புகழ் முழுவதும் கேட்டவன் அவனின் செயலின் விஸ்வரூபம் தெரிய, அதுவரை மனதில் இருந்த சந்தோஷங்கள் எல்லாம் பொடி பொடியாக நொறுங்கி போக சிலையாகி போனான். மறுநாள் பாரி கிளம்பி செல்ல அவளை பேருந்தில் ஏற்றிவிடும் பொறுப்பு பாண்டியிடம் வந்தது. கிளம்பும் போது தமக்கையிடமும் மச்சானிடமும் சீக்கிரம் வீட்டிற்கு வர வேண்டும் என அவள் அழைக்க, புகழும் வருவதாக வாக்கு கொடுத்தான். இவர்கள் செல்வதற்குள் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கிளம்பிவிட, புகழ் பாண்டியை அடுத்த நிறுத்தத்திற்கு அழைத்து செல்லுமாறு சொல்ல, பாண்டியுடன் வண்டியில் சென்றாள் பாரி. மனதிற்கு பிடித்தவனுடன் தனியாக செல்வது எத்தனை இன்பம் என்பதை அணு அணுவாக ரசித்து கொண்டு வந்தாள் பாரி. அடுத்த நிறுத்தத்தில் பேருந்து நிற்க அவள் இறங்கி அவனிடம் சொல்லிவிட்டு மேலே ஏறியவள், ஹே பொன்மலர் எப்படி இருக்க என கேட்கவும், பாண்டியோ வேகமாக பேருந்துக்குள் பார்க்க அதில் பொன்மலர் அமர்ந்திருந்தாள். சில நாட்களாக பொன்மலரை பாண்டி பார்க்க முடியவில்லை. அருகில் இருக்கும் அரசி பாண்டியை பார்த்துவிட்டு பொன்மலருக்கு சொல்ல, அவளும் அப்போதுதான் பாண்டியை பார்த்தாள். அதற்குள் பேருந்து கிளம்ப அவள் அருகில் சென்று அமர்ந்த பாரி, எப்படி இருக்க பொன்மலர், பரீட்சை எல்லாம் நல்லா எழுதினியா, ஏன் வீட்டு பக்கம் வர்றதே இல்ல என தனது விசாரணையை ஆரம்பிக்க, பேச்சும் கவனமும் மாறிப்போனது. பாரி வந்து சென்றதில் இருந்தே புகழ் அவளிடம் சரியாக பேசாமல் சிந்தனையிலேயே இருக்க, பூரணியோ என்ன தவறு செய்தோம் என புரியாமல், ஏன் மச்சான் இப்படி இருக்கீங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டனா என கேட்டாள். அவளை நிமிர்ந்து பார்த்தவன் மனதில் ஏதேதோ தோன்ற, நீ ஒண்ணு செய்யல, நான் தான் செஞ்சிட்டேன், உன் மேல ஆசை வச்சம் பாரு, அதுதான் ஏன் தப்பு என மனதில் இருக்கும் குழப்பத்தில் அவன் கோபமாக பேச, வெகு நாட்களுக்கு பிறகு அவனது கோபத்தை பார்த்தவள் கண்களில் கண்ணீர் முட்டி நின்று கொண்டிருந்தாள். அவளின் அருகாமை மேலும் அவனை எரிச்சல் ஊட்ட, ச்ச இந்த வீட்டுல நிம்மதியே கிடையாது என சொல்லியபடி காலை சாப்பாடு சாப்பிடாமல் எழுந்து சென்று விட்டான். அன்று மதியம் அவன் விரும்பி சாப்பிடும் நண்டு குழம்பும் வறுவலும் செய்து வயலுக்கு எடுத்து சென்றாள் பூரணி. அவள் சாப்பாடு கொண்டு வருவதை பார்த்தவன், ஏ மருது, உன்னைத்தான சாப்பாடு வாங்க போக சொன்ன என சத்தம் போட, அவனோ மிரண்டு, ஐயா சின்னமாதான் என இழுக்க, ஆமா மறுபடியும் அவ காணாம போவா, நாம தேடணும் என பழையதை பற்றி பேசவும், பூரணியோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தொண்டு பட்டியில் அமர்ந்து அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தவள், இங்க பாருங்க மச்சா, நீங்க என்ன வேணும்னாலும் திட்டிக்குங்க, எனக்கு உங்க மேல கோபம் வராது, சும்மா சலசலன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் சாப்பிட வாங்க, எனக்கும் பசிக்குது என சொல்லவும் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் நின்றான் புகழ். எதிர் பேச்சு பேசினால் வாய் ஆடலாம், அவளோ அதை சிரித்தபடியே எதிர்கொள்ள அவன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது. அப்போது அலைபேசி ஒலிக்க எடுத்து காதில் வைத்தவன், அண்ணா ஊர்ல இருந்து அழகன் அண்ணா வந்திருக்காங்க, நீங்க வரீங்களா என கேட்கவும் புகழின் இதயம் ஒரு நிமிடம் நின்று போனது. நாளை நடப்பது நமக்கு தெரிந்துவிட்டால் இன்றைய வாழ்வு சுவையற்றுவிடும். பருவ வயது பார்ப்பதும் கேட்பதும் சுகமான அனுபவத்தை தர, அது இலையின் மேல் உள்ள நீர்த்துளி என்பதை பாவம் அந்த பேதை அறியாள்.
உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும், அது விதி. மலரின் புன்னகையை மட்டுமே பார்த்து அவன் மகிழ்ந்திருக்க, அதன் வேர்கள் அழுகிக் கொண்டிருப்பதை ஏனோ அவன் அறியவில்லை. அறிந்த பின்பும் அவனால் ஏதும் செய்ய முடியா நிலை. காதல் மனதை வெல்லும், உயிரையும் கொடுக்கும். ஆனால் துரோகத்தை மன்னிக்குமா? கேள்வியுடன் உங்களைப் போல நானும். மச்சான், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சாப்பிடலாம் மச்சான், எனக்கும் பசிக்குது என அவள் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க, புகழோ போனை காதில் வைத்தபடி அசையாமல் அமர்ந்திருந்தான். பேசிக்கொண்டே எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அவனை திரும்பி பார்க்க, அவன் அமர்ந்திருக்கும் கோலத்தை பார்த்ததும் அவளுக்கு சிரிப்பு வர, மச்சா எப்ப இருந்து சாமியாரா மாறினீங்க என கேட்டவள் கையில் இருந்த தண்ணீரை எடுத்து விளையாட்டாக அவன் மீது தெளிக்க, சில் என்று நீர் பட்டதும் அவனது உடல் அதிர்ந்தது. கோபமாக அவளை பார்த்தவன், அறிவிற்கடி உனக்கு, தண்ணிய தலையில் ஊத்தற, உனக்கெல்லாம் சொந்த அறிவும் கிடையாது, சொன்னாலும் புரியாது, ஏண்டி வந்து என் உசுரம் வாங்குற என அனலென வார்த்தைகளை கொட்டினான். இதை சற்றும் எதிர்பார்க்காத பூரணி அதிர்ச்சியுடன் மிரண்டபடி அவனை பார்க்க, இதுவரை பார்த்திராத ஒரு புகழை இப்போது பார்க்கிறாள். அதற்குள் அவன் சத்தம் கேட்டு அருகில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வந்து எட்டி பார்த்துவிட்டு ஒரு மாதிரி பேசிக்கொண்டு செல்ல, பூரணிக்கோ கண்ணில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. ஏற்கனவே பசியில் இருந்தவன் மேலும் அழகனின் வருகையும் அவனை உசுப்பேத்த, அப்போது பூரணி அவனை கிண்டல் செய்யவும் ஆத்திரம் அவன் கண்ணை மறைத்து வார்த்தைகள் நெருப்பாய் விழுந்தன. என்ன பார்த்துட்டு இருக்க, சாப்பாட்டை போடு என எரிந்து விழ, அவளும் கண்ணீரை துடைத்து கொண்டு அவனுக்கு பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்தவன் மேலும் சாதம் அதில் இருக்க, தினமும் நான் சாப்பிட்ற அளவு உனக்கு தெரியாதா, எதுக்கு இவ்வளோ அதிகமா எடுத்துட்டு வந்த, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை என அதற்கும் திட்டிக்கொண்டே, டேய் மருது என கோபமாக அழைக்க, ஐயா கூப்பிட்டீங்களா என்றபடி வந்தான் மருது. இந்தா இத நாய்க்கு போடு என அவளை கேட்காமல் எடுத்து கொடுத்தவன் மீண்டும் வயலுக்குள் இறங்கினான். பொழுது சாயும் நேரம் வரை வேலை பார்த்தவன் அவனது கோபம் அவனது வியர்வையில் கரைந்து போக, மனம் சற்று தெளிவுற அப்படியே அருகில் இருக்கும் வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்தவன் பூரணி முகம் நினைவில் வரவும், அச்சோ இன்னைக்கு அவளை ரொம்ப திட்டிட்டேன், முதல்ல போய் சமாதானப்படுத்தணும் என நினைத்தவன், இந்த அழகன் ஏன் இங்க வந்தான், என்ன வேணும் அவனுக்கு என யோசித்து கொண்டே பாண்டிக்கு போன் செய்தவன், அழகன் கிளம்பிட்டானா என்றான். உங்களுக்கு அவசர வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொன்னேன், சரி இன்னும் கிளம்பிட்டாருங்கண்ணா என்றான் பாண்டி. அப்பா என பெருமூச்சு விட்டவன் அப்படியே மரத்தில் சாய்ந்து அமர, கடவுளே எத்தனை பிரச்சனையைத்தான் சமாளிக்கிறது என அங்கலாய்க்க, அவன் மனமோ இது நீயாக தேடிக்கொண்டதுதானே, நீ அவனை பார்க்க போகலைனாலும் நீ செஞ்ச தப்பு மறைஞ்சு போயிடுமா என்ன என அவனையே கேள்வி கேட்க, அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்ப பூரணி என்னோட பொண்டாட்டி, இனி அவனால என்ன செய்ய முடியும் என்றான் அவன். ஏன் செய்ய முடியாது, நீ செஞ்ச காரியம் பூரணிக்கு தெரிஞ்சா உன் நிலைமையை யோசிச்சு பார் என்றது அவனது மனம். ஐயோ என பதறியவன் பின்னர், அப்படியெல்லாம் ஏதும் நடக்காது, நான் செய்தது யாருக்கும் தெரியாது, மேலும் பூரணி என் மேல உசிரியே வச்சிருக்கா, என்னை விட்டு போக மாட்டா என அவன் சமாதானம் சொல்ல, உனக்கு புரியல, பெண்கள் தெரியாமல் செய்த தவறை மன்னிப்பார்கள், ஆனா தெரிஞ்சே செஞ்ச தப்ப நம்பிக்கை துரோகத்தை எப்போதும் மன்னிக்க மாட்டாங்க என அவன் மனம் அவனை எச்சரிக்க, இல்ல இல்ல என் பூரணி அப்படி இல்ல என வேகமாக சொல்லிக்கொண்டே எழுந்தவன், என் பூரணி எனக்குத்தான், அவன் எனக்குத்தான் என அரற்றிக்கொண்டே தொண்டு பட்டிக்குள் நுழைந்தவன் அங்கு ஒரு ஓரத்தில் பூரணி சுருண்டு படுத்திருக்க, குழப்பமான மனநிலையில் உள்ளே நுழைந்தவன் அவளின் கோலத்தை பார்த்ததும், பூரணி இங்கென்ன பண்ற என கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்று அவளை தூக்கி நிறுத்த, அவளோ சரிந்து விழ, ஹேய் பூரணி என்னாச்சுடி, ஹேய் பூரணி என்னம்மா பண்ணுது என அவள் கன்னங்களை தட்டி அவளை சுய நினைவுக்கு கொண்டு வர முயற்சிக்க, ஆனால் அவளோ கண்கள் விழிக்காமல் இருக்கவும் அவனது உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட
வேகமாக மருதூ என அழைத்தவாறு அவளை தூக்கி கொண்டு வெளியே வந்தான். அதற்குள் அங்கு இருப்பவர்கள் கூடிவிட, அம்மணிக்கு என்னாச்சு தம்பி, என்னாச்சு என கேட்கவும், தெரியலைங்க, சின்னம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன், இங்க இருந்திருக்கா, நான் இப்பதான் வந்து பார்த்தேன், மூளையில சுருண்டு படுத்திருக்கா, எழுப்புனா கண்ணை திறக்க மாட்டேங்கிறா, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுங்க என பதறியபடி சொன்னவன் பின்னர் வேகமாக முதல் உதவி செய்ய தண்ணீர் முகத்தில் பட்டதும் அவள் கண்களை திறக்க முயற்சித்து முடியாமல் மீண்டும் மூட, பூரணி பூரணி இங்க பாருடி என இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்தான் புகழ். அதற்குள் கூட்டத்தில் ஒருவர், ஏன் புகழு, அம்மணி மதியம் என்ன சாப்பிட்டுச்சு என கேட்கவும், தெரியலையே, வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பா, ஏன் என்னாச்சு என கேட்கவும், இல்ல முகம் சோர்ந்து போயிருக்கு, அதான் பசி மயக்கமோன்னு நினைச்சேன் என அவர் சொல்லும் போதுதான், சீக்கிரம் சாப்பிட வாங்க மச்சான், எனக்கும் பசிக்குது என பூரணி சொன்னது அவன் நினைவுக்கு வர, ஐயோ அப்ப இவ சாப்பிடலையா, அவளுக்கும் சேர்த்துதான் சாப்பாடு கொண்டு வந்தாளா என வாய்விட்டு சொன்னவன், என்ன தம்பி அம்மணி சாப்பிடலையாக்கும் என அவர்கள் கேட்கவும் குற்ற உணர்ச்சியில் தலையாட்டினான். சரி, ஒரு இளநீர் வெட்டி கொடுத்து குடிக்க வச்சு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க, சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் சாப்பிடாம இருந்தா எப்படி என சொன்னவர், சரி சரி நேரமாச்சு, நாமளும் கிளம்பலாம் என சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். மருதுவின் உதவியுடன் அவளுக்கு இளநீர் கொடுக்க அதை குடித்ததும் அவள் மயக்கம் சற்று தெளிய விழித்து பார்த்தவள் அவன் மடியில் இருப்பதை பார்த்ததும் மிரண்டு விழிக்க கண்களில் கண்ணீர் வர, அவனோ இப்ப எதுக்கடி அழற, ஏண்டி என்னை இப்படி சாகடிக்கிற, நீ மதியானம் சாப்பிடலையா என கேட்கவும் அவள் பதில் சொல்லாமல் பார்வையை தாழ்த்த, அதற்குள் மற்றொரு இளநீர் மருது தர அதை குடித்தவள் சற்று தெம்பு வர அவனிடமிருந்து எழ முயற்சிக்க, அவனோ அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டவன், ஏன் பூரணி இப்படியெல்லாம் பண்ற, உனக்கு ஏதாவதுனா என்னால தாங்கிக்க முடியாதடி, நீ ஏண்டி அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என வேதனையோடு சொன்னான். இல்லங்க மச்சான், நீங்க காலையில என் மேல இருந்த கோபத்துல சாப்பிடாம வந்துட்டீங்க, அதனால எனக்கும் சாப்பிட பிடிக்கல, அதான் உங்களோட மதியம் சாப்பிடலாம்னு பார்த்தா நீங்க அத அத சொல்லும் போதே ஆத்திரமும் அழுகையும் வந்தது அவளுக்கு. ஐயோ எனக்கு தெரியாதடி, கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, பூரணி சத்தியமா நீ சாப்பிடாம இருக்கேன்னு தெரியாது, சாப்பாட்டை வீணாக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி செஞ்சேன், ஆனா அது அது என சொல்லிக்கொண்டே அவளை நெஞ்சோடு இறுக்கி அணைத்தவன், மன்னிச்சிடு பூரணி, உன்னோட மச்சான் தானே, நான் தெரியாம பண்ணிட்டண்டி என அழுகையுடன் சொல்லவும் வேகமாக அவனது அணைப்பில் இருந்து வெளிவந்தவள், என்ன மச்சான் இது, நீங்க போய் அழுதுட்டு, தப்பு என் மேலதான் மச்சான் என கண்களை துடைத்தவள், உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறேன், நான் உங்களை சந்தோஷமா வைக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஏதோ தப்பு பண்ணிடுறேன், எனக்கே தெரிய மாட்டேங்குது, ஏன் மச்சான், நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்க அளவுக்கு என்னால அன்பு வைக்க முடியல என அவன் முகத்தை பார்த்து அவள் அப்பாவியாக கேட்கவும் அவளது பேச்சும் தன்மேல் அவள் வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பும் அவனது குற்றமுள்ள மனதை மேலும் ரணப்படுத்த அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவளோ அவன் தனக்காக வருந்துகிறான் என எண்ணி, எனக்கு ஒண்ணுமில்ல மச்சான், 2 நேரமும் சாப்பிடாததுனால லேசான மயக்கம், அவ்வளவுதான், ஆனா நீங்க தான் ஏதோ மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, என்ன மச்சான் அது, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா சொல்லுங்க மச்சான், நான் திருத்திக்கிறேன், இப்பெல்லாம் நீங்க எது சொன்னாலும் கேட்டுக்கிறேன்ல என அவள் சிறு பிள்ளை போல சொல்லவும் புகழோ அவளை மீண்டும் இழுத்து அணைத்து கொண்டவன், நீ எப்பவும் என்கிட்ட இப்படியே அன்பா இருக்கணும் பூரணி, எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு பிரியவே கூடாது என்றான். எனக்கு எல்லாமே நீங்க தானே மச்சான், வேற யார் இருக்கா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மச்சான், மனசுக்குள்ள வச்சு மருகாதீங்க, உங்க கூட எப்பவும் நான் இருப்பேன் என மனதின் உறுதி வார்த்தையாக வெளிப்பட அதை கேட்டதும் ரணப்பட்ட மனதிற்கு இதமாக இருக்க அவன் முகத்தில் புன்னகை எட்டி பார்த்தது. சொல்வது எளிது, ஆனால் செயல் என்று வரும்போது அது எந்த அளவு சாத்தியம் என்பதை பாவம் அவள் அறிந்திருக்கவில்லை.
பின்னர் கணவன் மனைவி இருவரும் வீட்டிற்கு வர அவளை அறைக்கு சென்று ஓய்வு எடுக்க சொன்னவன் பேச்சி அம்மாவிடம் சென்றான். சமையல் அறையில் வேலையாக இருந்த பேச்சி புகழை பார்த்ததும், எங்க போன புகழு? அந்த தம்பி ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்துட்டு வேலை இருக்குன்னு கிளம்பிடுச்சு என சொல்லவும், இல்லம்மா, அறுவடை நேரத்துல விட்டுட்டு வர முடியல என்றவன், எதுக்கு வந்தான் என வேகமாக கேட்டவன் பேச்சி அவனை ஒரு மாதிரி பார்க்க, இல்லம்மா, யார் யார் வந்தாங்க, எதுக்குன்னு கேட்ட என சமாளித்தான். அந்த தம்பி மட்டும்தான் வந்துச்சு. கண்ணாலத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போச்சு. அவசியம் வரணும்னு சொல்லிட்டு போச்சு. அடுத்த வாரம் கண்ணாலம்மாம், நீயும் பூரணியும் போயிட்டு வந்துடுங்க என்றார் பேச்சி. உடனே, அதெல்லாம் வேண்டாமா, அவங்களால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. பூரணி இதுக்கு ஒத்துக்க மாட்டா என அவன் மறுக்க, வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க, போகலைன்னா நல்லா இருக்காது புகழு. அதுவும் இல்லாம அந்த தம்பி அவங்க அப்பா மாதிரி இல்லை, நல்ல குணமா தெரியுது. எப்படி இருந்தாலும் பூரணிக்கு அத்தை வீடு இல்லையா, நாம போய்தான் ஆகணும். நீ சாக்கு போக்கு சொல்லாம அவ புரியாம பேசினாலும் எடுத்து சொல்லி 2 பேரும் போயிட்டு வந்துடுங்க என உறுதியாக சொன்னவர், சரி, சாப்பாடு செஞ்சுட்டேன், சாப்பிட்டுட்டு படுங்க. பக்கத்துல மாராயி வீட்டுல யாரும் இல்லையாமா, துணைக்கு படுக்க கூப்பிட்டா நான் போயிட்டு வந்துடுற என சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். புகழோ இது என்ன புது பிரச்சனை என நினைத்தவன், ஆனால் பூரணி இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்ற தைரியத்தில் அவளிடம் சொல்ல, அவளோ திருமணத்திற்கு அவசியம் போகணும் என்று சொல்லிவிட்டாள். அவனோ, அவங்க உங்க அப்பாவை அவமானப்படுத்தி இருக்காங்க பூரணி, அப்புறம் உன்னையும் கேவலமா என சொல்லி நிறுத்தி அவள் முகம் பார்க்க, அவளோ, அதனாலதான் மச்சான் நான் போகணும்னு சொல்றேன். எங்க அப்பாவை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. அவங்க முன்னாடி நாம சந்தோஷமா இருக்கோம்னு நான் சொல்லணும். நாம கல்யாணத்துக்கு போறோம், நீங்களும் வர்றீங்க என அவளும் பிடிவாதம் பிடிக்க, புகழின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. மணியம்மையிடம் பேச அவரோ அழகன் வந்து மன்னிப்பு கேட்டதால் தாய்மாமன் முறைக்கு அவர்களும் திருமணத்திற்கு வருவதாக சொன்னார்கள். புகழின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிய இங்கு பூரணியோ பேச்சியுடன் சேர்ந்து கொண்டு திருமணத்திற்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு அனைவரும் டிவி பார்த்து கொண்டிருக்க பேச்சியிடம் வந்து நின்றவள், அத்தை, என்னோட நகையெல்லாம் அம்மா வீட்டுல இருக்கு. கண்ணாலத்துக்கு போடுறதுக்கு நகை வேணும், நான் போய் எடுத்துட்டு வரவா என்றாள். பேச்சியோ புகழை பார்க்க, அவனோ, அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் இருக்கிறதே போதும், எனக்கு வேலை இருக்கு, வர முடியாது என்றான். இங்க பாருங்க மச்சான், ஏற்கனவே அந்த அரசி நாங்கெல்லாம் அப்படி இப்படின்னு ஓவரா பேசுவா. இப்ப நான் ஒன்னும் போடாம போய் நின்னா என்னை பத்தி என்றவள், எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி என்ன நினைப்பா என சொல்லவும், உடனே பேச்சி, அவ சொல்றதும் சரிதான். இங்க பாரு புகழு, ஒண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நகை எடுத்துட்டு வா, இல்ல நீ வாங்கி கொடு என சொல்ல, மறுநாள் அவனுடன் நகை எடுக்க டவுனுக்கு சென்றாள் பூரணி. அங்கு ஒவ்வொரு நகையாக வைத்து பார்த்து, அதுவும் அவனோடு கூட நின்று, நான் எப்படி இருக்க மச்சான் என கேட்க, அவளது செயல்களில் அவன் மனதில் இருந்த கிலேசங்கள் எல்லாம் மறந்து போக அவளுக்கு பிடித்ததெல்லாம் வாங்கி குவித்தான் புகழ். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இரவு வீடு வந்தார்கள். அன்று இரவு அவளை அவன் உறங்க விடவில்லை. எதுவும் செய்யாமல் அவளை இறுக்கி அணைத்தவாறே இருந்தான். பூரணி கூட, என்ன இன்னைக்கு ஐயா செயல்ல இறங்காம இருக்காரு என கிண்டலாக கேட்க, அவனோ ஏதும் சொல்லாமல் அவளை பார்த்தவன் மீண்டும் அவளை தன்னுள் இறுக்கி கொண்டான். அவன் வேகத்தில் கொஞ்சம் பயந்து போனவள், என்னங்க மச்சான், நான் எங்கோ ஓடுற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க, உடம்பு வலிக்குது என சிணுங்க, அவனோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவளுக்குள்ளே தன்னை புதைத்து கொண்டான். மறுநாள் மாலை திருமணத்திற்கு கிளம்ப ஏனோ அவன் முகம் வாடி போயிருப்பதை பார்த்த பூரணி, ஏன் மச்சான், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து கேட்க, அவனோ, என்ன வார்த்தை சொல்ற, உன்னை நம்பலைன்னா நான் என்னையே நம்பலைன்னு அர்த்தம். அதெல்லாம் இல்ல, சும்மா வேலை நிறைய இருக்கேன்னுதான் என சமாளிக்க, அட அவ்வளோதானே, போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் மச்சான், நீங்க இப்படி இருக்காதீங்க, சிரிச்சுட்டே இருங்க என சொல்லவும் மனதின் உணர்வுகளை மறைத்து வெளியே புன்னகைத்தான் புகழ். திருமண மண்டபத்திற்குள் நுழைந்ததும் கோமதியும் அவள் கணவரும் அவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைய, அவளோ அவர்கள் அருகில் சென்றவள், என்னங்கத்த சௌக்கியமுங்களா
என கேட்டாள். கோமதியோ என்ன சொல்வது என தெரியாமல், ஆ அது வந்து நான் நான் நல்லா இருக்கேன் பூரணி, நீ எப்படி இருக்க என தடுமாற, அதான் பாக்குறீங்கல்ல என்ற மச்சானோட சந்தோஷமா இருக்கேனுங்க அத்தை என சொல்லும் போதே அவள் முகத்தில் தெரிந்த மிளிர்வை கண்டு கோமதி தலை குனிந்தார். அதற்குள் மணியம்மை அங்கு வரவும் பூரணி என அழைக்கவும் தாயின் முகத்தை பார்த்தவள் மற்றதை எல்லாம் மறந்து அம்மா என்றபடி புகழின் கையை விட்டுவிட்டு பாய்ந்து சென்றவள், எப்படிமா இருக்கீங்க, என்ன மறந்துட்டீங்களா என சொல்லும் போதே கண்ணீர் வர, அதற்குள் அருகில் வந்த புகழ், பூரணி எல்லாரும் உங்களைத்தான் பாக்குறாங்க, கண்ணத்தோட என சொல்லவும் அப்போதுதான் புகழை கவனித்த மணியம்மை, வாப்பா என்றவர், எப்படி இருக்கு தம்பி, நங்க பாண்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா என நலம் விசாரிக்க, புகழோ எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க என்றான். அச்சோ அம்மா, இவ்வளோ நாள் கழிச்சு நான் உன்னை பாக்குறேன், என்கிட்ட பேசாம மச்சாங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என் மேல உங்களுக்கு பாசமே இல்ல என அவள் சிறு பிள்ளை போல கோபித்து கொள்ளவும், அத்தை நீங்க முதல்ல உங்க பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க, அப்புறம் என்கிட்ட பேசலாம், இல்ல வீட்டுல போய் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா என அவன் சிரித்து கொண்டே சொன்னான். ஆமா, அப்படியே பயந்துட்டாலும் வவ்வ வவ்வ என அவள் பழிப்பு காட்ட, அதை மனசுக்குள் ரசித்தாலும் வெளியில் என்ன பூரணி இது என லேசான அதட்டலோடு மணியம்மை, வா அங்க போகலாம் என நடக்கவும், என்னம்மா நீங்க இப்பவும் திட்டுறீங்க என அவள் செல்லம் கொஞ்சிக் கொண்டே அவள் தாயின் பின் செல்ல, அதை பார்த்ததும் அவனோ சிரித்து கொண்டே, சீக்கிரம் வந்துடு பூரணி, வீட்டுக்கு போகணும் என்றவாறு ஆண்கள் அமரும் இடத்திற்கு சென்றான். அப்பா எங்கம்மா என கேட்க, அதற்குள் அவளை பார்த்தது மாணிக்கம் வேகமாக எழுந்து வரவும், அப்பா என்றபடி அவரிடம் ஓடி ஒட்டி கொண்டவள், என்ன மறந்துட்டீங்களப்பா, என்னை பார்க்க வரவே இல்லல்ல, வீட்டை விட்டு போனா போதும்னு நினைச்சீங்களா என சரமாரியாக கேள்விகளை தொடுக்க, மாணிக்கமோ பதில் சொல்ல முடியாமல் தவித்தவர், அப்படியெல்லாம் இல்ல பூரணி, உன்னை மறப்பனடா, என் உசிரே நீதாண்டா என சொல்லி கொண்டிருக்க, உடனே அவளோ, போங்கப்பா, இந்த மச்சானும் அப்படித்தான் சொல்றாரு, என் உசிரே நீதான்னு, ஆனா நம்ம வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேங்கிறாரு, நீங்களும் இப்படித்தான் சொல்றீங்க, ஆனா என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, 2 பேரும் சொல்லி வச்சு விளையாடுறீங்களா என போய் கோபத்துடன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். என் புருஷனும் உங்களை மாதிரிதான் என சொல்லாமல் சொல்லும் மகளை பெருமையுடன் பார்த்தவர், என் செல்ல பொண்ணு பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா என அவர் ஆச்சரியமாக சொல்லவும், அதற்குள் என்னம்மா பூரணி எப்படி இருக்க என கேட்டுக்கொண்டே நடராஜ் ஐயா அங்கு வர, அவரை பார்த்ததும், நீங்க எப்படி இருக்கீங்க தாத்தா, நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அவரின் அருகில் சென்றவள், நீங்க கூட என்ன வந்து பார்க்கவே இல்லை இல்ல என அவரிடமும் அதே கேள்வியை வைக்க, அவரோ பதில் சொல்ல முடியாமல் நின்றார். அதற்குள் மாணிக்கம், அப்புறம் பூரணி அங்க எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா, எல்லா வசதியும் இருக்கா, ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட சொல்லுடா என அவள் வாழ்க்கை முறையை அவர் மறைமுகமாக கேட்க, எனக்கு அங்க ஒரு குறையும் இல்லப்பா, அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிற மச்சான் இருக்காரு, பாரி மாதிரி வம்பிழுக்க பாண்டி இருக்கா, அப்புறம் அத்தை என நிறுத்தியவள், அவங்க கொஞ்சம் மாமியார் மாதிரி தான் என இழுத்து சொன்ன விதத்தில் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். மாணிக்கத்திற்கோ மனம் நிறைந்து போனது. தூரத்தில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்த புகழுக்கு பூரணியின் முகத்தில் இருக்கும் இந்த மகிழ்ச்சிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என தோன்றியது. எங்க மாப்பிள்ளைய காணோம் என பெரியவர் கேட்க, மாணிக்கமோ வந்தவுடனே கேட்க நினைத்தவர் ஏனோ கேட்காமல் இருக்க, இவர் கேட்டு விட்டார், மச்சான் அங்கிருக்கார் தாத்தா என அவள் கை காட்ட, அவரை பார்த்ததும் புகழ் எழுந்து நிற்க அவனை நோக்கி சென்றார் நடராஜ் ஐயா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.